வணக்கம். நம்ம இப்போ ஒரு ரஜினிகாந்தோட பிக்சர் ஜேபேக் ஃபைல் எடுக்கிறோம். எடுத்து இதை என்ன மாதிரியான மெத்தடில் நம்ம இப்போ ரெடி பண்ண போகிறோம்னா, A4 ஷீட் சைஸில் இந்த ரஜினிகாந்த் பிக்சர் அது போக ஒரு டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணுறதா இருந்தால் ஃபோட்டோஷாப்பில் எப்படி பண்ண போகிறோம் பார்க்க போகிறோம். இப்போ ஃபோட்டோஷாப் ஆன் பண்ணுங்கள். ஃபோட்டோஷாப் CS3 ஆன் பண்ணிவிட்டு இதில் நம்ம ஃபைல் ஒரு நியூ ஃபைல் ஒன்று ஓப்பன் பண்ணுறோம். அதுக்கு ஃபஸ்ட்டு வித்து ஹைட்டு எதுக்காக ரெடி பண்ணுறோம் அப்படின்னா, A4 ஷீட் சைஸை மென்ஷன் பண்ணுறதுக்காக பண்ணுறோம். அதை இன்ச்சஸில் நம்ம இப்போ செட் பண்ணிக்கிட்டு இருக்கோம். ஸோ வித்து பார்த்தீங்க அப்படின்னா 8.27. தென் ஹைட்டு பார்க்குறோம். ஹைட்டு 11.69. ரெசல்யூஷன் நம்ம கொஞ்சம் ஹையாக வச்சா பிக்சர் கொஞ்சம் பார்க்க நல்லாயிருக்கும். ஸோ 500 வைக்கிறோம். தென் ஓகே கொடுத்துரும். செட்டிங்ஸ் ஓகே. இப்போது அது A4 ஷீட் சைஸுக்கு செட் ஆகிட்டு ஃபோட்டோஷாப்பில். இப்போ நம்ம ஃபைலில் அந்த பிக்சரை உள்ளே கொண்டு வரோம். ஸோ ஃபைல் ப்ளேஸ் போயிட்டு நம்ம எந்த இடத்துல சேவ் பண்ணி வச்சுருக்கிறோம் அந்த லொக்கேஷன்லேருந்து ப்ளேஸ் பண்ணுறோம். இப்போ நமக்கு ஃபோட்டோஷாப்பில் அந்த இமேஜை கொண்டு வந்துருக்குறோம். Ctrl+T கொடுத்து இமேஜ் நம்ம எவ்வளோத்துக்கு சுருக்கம் வேணும் அப்படிங்கிறத செட் பண்ணிக்கிறோம். இப்போ சுருக்கி சென்டரில் பாயிண்ட் பண்ணிவிட்டு அகெயின் கொஞ்சம் மிடில் பண்ணுறோம். ஸோ மூமெண்ட்டுக்கு அந்த Ctrl+T தான் நம்ம யூஸ் பண்ணுறோம். தென் மூவ் ஆப்ஷன் கொடுத்து மூவ் பண்ணிக்கிட்டோம். இப்போ டெக்ஸ்ட்டு ரெடி பண்ணுறோம். ஸோ டெக்ஸ்ட்டை கிளிக் பண்ணிவிட்டு நீங்கள் அது என்ன டெக்ஸ்ட்டை ரெடி பண்ண போகிறீங்களோ அது இப்போ நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அப்படிங்கிறத டெக்ஸ்ட் பண்ணியிருக்கிறோம். இதோட சைஸு மெஷர்மெண்ட் கூட்ட குறைக்க பார்க்குறதுக்கு நம்ம Ctrl+Tயும் பண்ணிக்கலாம். இதையும் சென்டரை அலைன் பண்ணி வச்சுக்கிட்டோம். தென் இப்போ ஃபைலில் சேவஸ் கொடுத்து அதை நமக்கு என்ன ஃபார்மேட்டுக்கு தேவை அப்படிங்கிறத பார்க்குறோம். இப்போ ஜேபேக் ஃபைலாகவே சேவ் பண்ணி ஒரு ஃபோல்டரில் நம்ம செட் பண்ணி வைக்கிறோம். உங்களுக்கு பிடித்தமான நேமை போட்டு செட் பண்ணிடுங்க. சேவ் பண்ணிக்கோங்க. நன்றி, வணக்கம்.